வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, நம்ம சேனலில் வர்ற வீடியோக்களில் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் சம்பந்தமான கருத்துகள் அல்லது விஷயங்கள், டிப்ஸ், இது எல்லாமே கஸ்டமருக்கு சம்மந்தப்பட்டது இருக்கும். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள், வீடியோக்கள் இன்சூரன்ஸ் முகவர்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலராக வர்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப்புங்கிற பட்டனை அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வசதி கிடைக்கும். நண்பர்களே, இன்னைக்கு சீரீஸில் ஒரு இன்சூரன்ஸ் முகவர்கள் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா மாதம்? இதுதான் சப்ஜெக்ட். இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். லாஜிக்காக பார்க்க போகிறோம். லாஜிக்கான என்னங்க, ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோனுடைய இறுதி வரைக்கும் பாருங்க. ஒரு இன்சூரன்ஸ் முகவரா நீங்க இருக்கலாம் அல்லது ஆகலாம்னு நினைக்கலாம். 1,00,000 ரூபாய் கேரண்டியா கட்டாயம் சம்பாதிக்க முடியும். நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே என்ன இருக்கு அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ங்கிறது சிரமம், சம்பாதிக்க முடியாது. இல்லை, கோடிகளில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, லட்சங்களில் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, லாஜிக்கா தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்க லாஜிக்கா சம்பாதிக்கலாம். ஓகே நண்பர்களே, பார்ட் டைம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் 1 lakh கமிஷன் சம்பாதிக்க முடியுமா? சார், நான் ஃபுல்லாக பண்ணல, பார்ட் டைமே தான் பண்ணலான் இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, சம்பாதிக்க முடியுமா? அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களா. பார்ட் டைம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும். அதுக்கு முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்சூரன்ஸ் பிஸ்னஸ்க்கு இந்தியாவில் ஸ்கோப் இருக்கா சார்? எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எதிர்காலத்தில் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்யுமா அல்லது செய்ய முடியுமாங்கிறது முடிவு பண்ண முடியும். எந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கலாங்கிறது முடிவு பண்ண முடியும். ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு லைஃப் இன்சூரன்ஸில் நண்பர்களே 35% பேர் தாங்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. 35% பேர் தான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் 10% தான் சார் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் இன்னொரு 10-15% கொடுக்குது. கம்பெனிகள், பேங்க் எல்லாம் சேர்த்து ஒரு 5% வச்சுட்டா கூட அவங்களும் 25-35% மேல போகல. இதுல என்ன தெரியுது? இன்சூரன்ஸ் எடுக்காதவங்க இன்னும் 3/4 பேர் இருக்காங்க. இதை மைண்ட்ல வச்சுட்டு தான் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இந்தியா வந்திருக்கு. இப்பவே கிட்டத்தட்ட 70 கம்பெனி வந்தாச்சுங்க. அப்ப இன்னும் நிறைய கம்பெனிகள் வருது. ஏன்? இன்சூரன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே தாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும். இன்சூரன்ஸ் பிசினஸ் பண்ணலாம்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு கொட்டி கிடைக்குது. அடுத்து ஒரு 15 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருக்கும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு ஃபியூச்சர் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதனால கண்டிப்பா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் கமிஷன் ஸ்ட்ரக்சர் சார். முதல்ல கமிஷன் தெரிஞ்சுக்கணும். ஏன்? எவ்வளவு லாபம் வரும் நான் தெரிஞ்சுக்கணும் சார். அப்பதான் நான் அந்த பிசினஸ்ல நாட்டம் எடுக்க முடியும், அல்லது இன்வெஸ்ட் பண்ண முடியும், அல்லது இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியும். பொதுவாக இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லைங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னது உங்கள் டைம், உங்களோட நேரத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். கமிஷன் எவ்வளோன்னு பார்த்துடலாமா? லைஃப் இன்சூரன்ஸில் 2% இருந்து 35% வரைக்கும் கமிஷன் இருக்கு. வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு, வருடங்கள் வேற இருக்கு. ரொம்ப சிம்பிள். ஹை டேர்ம் ஹை கமிஷன். ரொம்ப நாளைக்கு அவர் பாலிசி கட்டாருன்னா நிறைய கமிஷன் வரும். ஒரே தடவையில் கட்டுறாரு சார், 2 வருஷம் தான் கட்டுறாரு சார், 5 வருஷம் கட்டாருன்னா அதுக்கு வேற மாதிரி இருக்கும் கமிஷன். ஒவ்வொன்றுக்கும் ப்ராடக்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனால் 2% இருந்து 35% கமிஷன் கேரண்டி லைஃப் இன்சூரன்ஸ் பிசினஸ்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் கமிஷன், மெடிக்ளைம் பாலிசிங்கிறோம் இல்லையா, இதுல கமிஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா 15% மினிமம். அங்க 2-3 கிடையாது, மினிமமே 15% தான். 40% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இங்கேயும் லாங் டேர்ம் லாங் கமிஷன். நிறைய நாள் பாலிசி எடுத்துக்கலாம் சார், 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு 40% கமிஷன் வரைக்கும் கிடைக்கும். நண்பர்களே, நான் ரெண்டுமே இப்போ உங்களுக்கு சொன்னேன், லைஃபும் ஹெல்த்தும். உலகத்திலேயே 35-40% கேரண்டியா லாபம் கொடுக்குற மாதிரி ஒரு பிசினஸ் இருக்குதுன்னா இன்சூரன்ஸ் பிசினஸ் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. சரி, இதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த பிசினஸ்லயுமே இல்லாத விஷயம். ஒரு துணிக்கடை வச்சிருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ஒரு நாள் வந்த வாடிக்கையாளர் அதனால அடுத்த நாள் வருவாருன்னு சொல்ல முடியாது. அடுத்த தடவை இன்னொரு துணி எடுக்கிற போது அவர் வேற கடையில் எடுத்தாருன்னா அந்த கடைக்கு தான் பிசினஸ் போகும்.
பட் இன்சூரன்ஸ்ல மட்டும்தான் ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம், ஆக்டிவ் கமிஷன், பாசிவ் கமிஷன் இருக்குது. ஆக்டிவ் கமிஷன் அப்படின்னா நீங்க முதன்னு புது பிசினஸ் எடுத்துட்டு கம்பெனிக்கு போறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ஆக்டிவ் கமிஷன். போயிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அவர்கிட்ட ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, பேப்பர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இதுக்கெல்லாம் வர்ற கமிஷன் ஆக்டிவ் கமிஷன். ஃபர்ஸ்ட் டைமுக்கு வர்றது ஆக்டிவ் கமிஷன். அடுத்த வருஷம் அவரே ரினியூவல் பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக பேங்கில் ரினியூவ் ஆகிக்கும். அல்லது கூப்பிட்டு ஞாபகப்படுத்திங்கன்னா அப்பவே ஃபோன்பேல கட்டிட்டு போயிடுவார். ரினியூவல் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரினியூவல் கட்டுறாரு இல்லையா, தட் இஸ் அ பாசிவ் கமிஷன். அதுவும் உங்களுக்கு தான் வரும் நண்பர்களே. அதைத்தான் நான் சொல்றேன். லைஃப் டைம் ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வந்திருக்கார், பேமெண்ட் பண்ணியிருக்கார், நீங்க தான் அவருக்கு புது பாலிசி பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டோம்னா, அவர் லைஃப் டைம் எங்க போய் ரினியூவல் பண்ணாலும் அந்த கமிஷன் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை செஞ்சா லைஃப் டைமுக்கும் அதுல இருந்து கமிஷன் வர்ற பிசினஸ் இருக்குதுன்னா அது இன்சூரன்ஸ் பிசினஸ் தான். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், சார் வெளியெல்லாம் என்னால் போக முடியும் சார், நான் லேடிஸ் சார், நான் வெளியே போக முடியாது, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுவேன், ஃபோனில் ஒர்க் பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு செய்தி. 100% டிஜிட்டல் இன் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். நண்பர்களே, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி 100% டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு. ஏன்? பிசிக்கல் பொருள் இல்லை சார். ஒரு பேக் பண்றதோ, டெலிவரி பண்றதோ, கொண்டு போய் கொடுக்கறதோ எதுவுமே வேணாம் இன்சூரன்ஸ்ல. 100% பேப்பர்லெஸ் ஆயிடுச்சு. அப்போ 100% டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஆன்லைன் போர்ட்டல், மொபைல் ஆப் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்ட் ஆனன்னு உங்களுக்கு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. வெப்சைட் போய் லாகின் பண்ணீங்கன்னாவே நீங்க பண்ண பிசினஸ், எப்போ பண்ணது, என்ன கமிஷன், எல்லா விவரம் அங்கேயே இருக்கும். நீங்க பிரான்ச்சுக்கு போனால் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் அங்கேயே உங்க வீட்டில் கிடைக்கும், உங்க போன்ல கிடைக்கும். பாலிசி ஆன்லைன்லயே பண்ணிக்கலாம் சார். கஸ்டமர் ஒரு ஓகேங்கிறாரு, அப்பவே பாலிசி பண்ணலாம். 10 நிமிஷத்துல பாலிசி பண்ணி கொடுத்துலாம். அப்பவே 10 நிமிஷத்துல அவருக்கு மெயில் போயிடும், அவருக்கு வாட்ஸ்அப் போயிடும், கொரியர்ல பாண்டு போயிடும். எதுவுமே பண்ண வேணாம். பேமெண்ட் காசு வாங்குறதெல்லாம் இல்லை சார். ஆன்லைன் பேமெண்ட், கூகுள் பே வச்சிருக்காங்க, போன் பே வச்சிருக்காங்க, நெட் பேங்கிங் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் லிங்க் போனா கிளிக் பண்ண பே பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஸோ எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. ஆன்லைன் பிஸ்னஸா இன்சூரன்ஸ் 100% வாங்கிவிட்டது. பார்ட் டைம் ஏஜென்ட்டா பண்ண முடியுமா சார்? எப்படி சார் பண்றது? நான் வேலைக்கு போறேன் சார், காலையில் 8 மணிக்கு போனால் நைட் 8 மணிக்கு தான் சார் வருவேன். நான் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாமா சார்? சம்பாதிக்கலாம். நீங்க ஒர்க் த்ரூ ஃபோன். நண்பர்களா, இன்னைக்கு மனிதர்கள் ஃபோன்ல வர்ற விஷயத்த படிச்சு பழகிட்டாங்க, புரிஞ்சு பழகிட்டாங்க, நம்பி பழகிட்டாங்க. அப்போ இன்சூரன்ஸை நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு ஃபோன்லேயே கொட்டேஷன் அனுப்பிச்சிட்டு டீட்டெயில் அனுப்பிச்சிட்டா அவங்க அதை பார்த்தே இன்சூரன்ஸ் எடுத்துப்பாங்க. நேராக போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒர்க் த்ரூ ஃபோன் போதும். ரெண்டாவது, ஒர்க் த்ரூ சோஷியல் மீடியா. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுமா சார்? ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா 1000 பேர் பார்க்குறான் சார். ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அதை 10,000 பேர் பார்க்குறான். புரியுதா? அப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தொழில் பண்ணுறீங்கிறதையும், அல்லது உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இப்படி ஒரு பாலிசி இருக்குதுங்கிறதையும் சுலபமாக சோசியல் மீடியாவில் விளம்பரம் பண்ணலாம். 1 hour per day. நைட் 8 மணிக்கு வந்தீங்களா 9 மணி வரைக்கும் 10 ஃபோன், 4 பேர்த்துக்கு கொட்டேஷன், 2 பேர்த்துக்கு ஃபாலோ அப். இது மட்டும் பண்ணாவே போதும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணாவே இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் ₹1,00,000 கமிஷன் வாங்கலாம். காம்பினேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ். எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மட்டும் பண்ணக்கூடாதுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு ஏஜென்ட் அந்த வீட்டுக்குள்ள வருவார். அவர் நல்லா சர்வீஸ் பண்றாருன்னு அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பிஸ்னஸ் அங்கே போயிடும், அல்லது புது பிஸ்னஸ் அங்கே போயிடும். எப்பவுமே 2 விஷயம் வச்சுக்கோங்க. லைஃபும் வச்சுக்கணும், ஹெல்த்தும் வச்சுக்கணும். அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு அல்லது அந்த ஃபேமிலியில் என்டர் ஆகிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாய்ப்பு இருக்குன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வழியாக அந்த ஃபேமிலிக்கு போங்க. லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வாய்ப்பு இருந்தால் லைஃப் இன்சூரன்ஸ்க்கு போங்க. ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்படும். அதனால பெட்டர் எப்பவுமே ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்ட்டா இருக்கணும், கட்டாயம் இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் இருக்கணும். நண்பர்களே, பாயிண்ட்டுக்கு வரோம். ஹவு டு ஏர்ன் 1 lakh per month. சார் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா அப்படின்னா, எப்பவுமே எப்படி வச்சுக்கணும்னா, புதிய முகவராக இருந்தாலும் சரி, பழைய முகவராக இருந்தாலும் சரி, லாஜிக் இதுதான் நடக்குது. 75% கமிஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்தா வரணும். அதுதான் ஃபியூச்சர். ஏன் தெரியுங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு கட்டாய தேவையாயிடுச்சுங்க.
அதை சொன்னீங்கன்னா அட்ராக்டிவாக வருவாங்க. ஆமாங்க, கட்டாயம் வேணும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்ககிட்ட ஒரு கஸ்டமரை நீங்கள் வச்சுக்கணும்னா கொஞ்ச நாளைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பண்ணுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸில் எப்படி சார் நிறைய சம்பாதிக்க முடியும்? சம்பாதிக்கலாம் நண்பர்களே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலி இன்னைக்கு சாதாரணமாக இருக்காங்க. குறைஞ்சபட்சம் 15,000 20,000 ரூபாய் வரைக்கும் வரும் பிரீமியம். இன்னைக்கெல்லாம் 3 வருட பாலிசி எடுத்துக்கிறது தான் பேஷன், அதுதான் டெக்னிக். 3 வருஷம் பாலிசி என்னாச்சுங்க? 60,000 ரூபாய் பிரீமியம்ங்க. 60,000 ரூபாய் பிரீமியமா அப்படின்னு நீங்க பயப்படாதீங்க, கஸ்டமர் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய மெத்தட் வந்துருச்சு. பேங்க்ல லிங்க் பண்ணீங்கன்னா மந்த்லி போய்க்கும். ஆஃப் வழியா கட்டலாம், பிரிச்சு கட்டுற மாதிரியெல்லாம் வந்துருச்சு. அல்லது மக்களோட பொருளாதாரம் அதிகமாயிருச்சுங்க. 50,000 60,000 இன்னைக்கு ஒரு விஷயமே இல்லை. டிவி 2 லட்சத்துக்கு வாங்குறாங்க, பைக் மினிமம் 2 லட்சம் 3 லட்சம் எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் மினிமம் 2,000 ரூபாய் வரும். போறாங்க, வாரத்துக்கு 2 தடவை போறவங்கலாம் இருக்காங்க, மாசத்துக்கு 4 தடவை போகிற ஃபாரின் ட்ரிப் போறவங்கலாம் இருக்காங்க. காசு ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்க பயக்காதீங்க முதல்ல. அப்போ ஒரு 1,00,000 ரூபாயிலிருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் நீங்க பிரீமியம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வாங்கினீங்கன்னா என்னாச்சுங்க? 35% 40% வரைக்கும் போகலாம். அப்போ கிட்டத்தட்ட மினிமம் 35% போனீங்கன்னா கூட 70,000 75,000 வந்தாச்சு மாசம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. 2 பாலிசி இல்லைன்னா 3 பாலிசிங்க, இவ்வளவுதான். அப்போ மாசம் பூரா இருந்து 2 பாலிசி 3 பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ்ல எடுத்தாவே கட்டாயம் உங்களுக்கு 75,000 ரூபாய் கமிஷன் அங்கிருந்தே வரும். நிறைய பேர் நினைப்பீங்க 2 பாலிசி ரொம்ப சிரமம் சார். இல்லை, இன்னைக்கு கால்குலேஷன் கன்வர்ஷன் ரேஷியோ எவ்வளவு தெரியுங்களா? 4 பேர்த்த பார்த்தா ஒரு பாலிசி கட்டாயம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல. ஓரளவுக்கு இருந்தாவே நல்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா 2 பாலிசி கன்வெர்ட் பண்ணலாம். சரி, லைஃப் இன்சூரன்ஸ்லயும் பிசினஸ் வரும். எப்படி தெரியுங்களா? ஹெல்த் இன்சூரன்ஸ்ல வர்ற கஸ்டமரை லைஃப் இன்சூரன்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவர் உங்கள் மேல ரொம்ப ட்ரஸ்ட் ஒர்த்தா இருக்கார், ஹெல்த் அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு, எப்பவுமே நீங்க வந்து சர்வீஸ் பண்ணுவீங்கன்னு அவர் நம்புறார். லைஃப் இன்சூரன்ஸ் ஈஸியா கொடுப்பாரு. அந்த பிசினஸ் மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி எப்படி வேணாலும் நீங்க பண்ணுங்க. அந்த கால்குலேஷன் போட்டீங்கன்னா 25% அப்படின்னா ஒரு 75,000 ரூபாய் பிரீமியம் வாங்கினா போதும். அதுவும் அப்படிதாங்க, ஒரே சிங்கிள் பிரீமியம்ல 75,000 ரூபாய் கொடுத்துட்டு போறாங்க சார் இன்னைக்கு. சிங்கிளா ஒரே ஷார்ட்ல இயருக்கு ஆஃப் இயர்லி 30,000, மாசம் 10,000 ரூபாய். 10 பேர் எடுத்துட்டீங்கன்னா மாசம் 1 லட்சம் வரும் சார் பிரீமியம். மாசம் 35,000 உங்களுக்கு கிரெடிட் ஆகும் சார். ஒரே ஒரு தடவை ஒன்றா போதும். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸில் மேக்ஸிமம் பிஸ்னஸும் லைஃப் இன்சூரன்ஸில் 25%யும் தாராளமாக நீங்கள் பண்ண முடியும். 1 மணி நேரம் ஒர்க் பண்ணால், ஃபோனில் ஒர்க் பண்ணால் போதும். இதுதான் இன்னைக்கு வீடியோவில் நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற விஷயம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கிற என்னோட மொபைல் ஃபோனில் கூப்பிடலாம், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க சேர்ந்து செய்யலாம்.